யா வெல்கம் டு ஆக்சிஜன். ஸோ இன்னைக்கு ஃப்ரைடே நம்ம நேற்று சொன்ன மாதிரி ஒரு ட்ரேட் பிளான் கிடைச்சது, இன்னொரு ட்ரேட் பிளான் கிடைக்கல. அண்ட் நிஃப்டி மார்னிங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேப் டவுன் ஆயிடுச்சு. ஒன்ஸ் ஒரு கிளான்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். நேற்று நம்ம சொன்ன மாதிரி வீடியோ சொன்ன மாதிரி இன்னைக்கு நடந்திருக்கா அப்படின்றத பார்த்துட்டு வந்துடலாம். மோர் ஓவர் இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னா, இந்த ஒரு கிளான்ஸ்க்கு அப்புறம் பார்க்க போகிற ஒரு வீடியோ மண்டே மார்க்கெட் எப்படி இருக்கும், என்ன ஸ்டாக்கை பை பண்ணலாம், நிஃப்டி எப்படி பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்றது தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி இப்படி ஒரு விஷயம் இருக்குன்றத தெரியப்படுது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நிஃப்டி இப்படி என்ன இன்னைக்கு பர்ஃபார்ம் பண்ணும். ஓகே, நேற்று வீடியோ போட்டிருந்தேன் இன்னைக்கு இப்படி தான் மார்க்கெட் இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு மேலே வாங்க சொல்லியிருந்தேன். என்னோட ப்ரீவியஸ் வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நிஃப்டியை நான் வந்து இந்த இடத்துக்கு மேலே வாங்க சொல்லியிருந்தேன். பட் மார்க்கெட் ஓப்பனிங்கே கேப் டவுனு, ஃபர்தராக அது மேலே மூவே ஆகலை. ஸோ திரும்ப வந்து இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்றத நம்ம கிளியராக கவனிக்கணும். வித்தின் 15 மினிட்ஸில் இந்த ரீஜன் ஜோனை வந்து நான் சொன்னேன், இதுக்கு மேலே போனாதான் மார்க்கெட் பை அப்படின்றது. காரணம் என்னன்னா, அது ஒரு ஒரு மாடரேட்டான எக்விலிபிரியம் ஏரியான்னு சொல்லுவோம். அந்த ஏரியா ஒன்ஸ் வந்து மார்க்கெட் டெஸ்ட் பண்ணிட்டு திரும்ப அகைன் ஒரு பல்ஸ் புல்லிஷ் கேண்டில் கொடுத்தும் அதுவும் வேல்யூ இல்லாம திரும்ப ரீகேப்ல வந்து செல்லிங் எடுக்குது அப்படின்னா மோஸ்ட் செல்லர்ஸ் வந்து உள்ள இருக்காங்க டெக்னிக்கலாக. ஓகே, மெட்ரிக்ஸ் கம்ப்ளீட்லி செல், புட் சைடு இருக்கு, செல் சைடு இருக்கு. ஓகே, ஆப்ஷன் செல்லிங் பண்றவங்க செல் எடுத்துப்பீங்க, ஆப்ஷன் பையிங் பண்றவங்க புட் ஆப்ஷன் எடுப்பீங்க. புட் ரைட்டர்ஸ் இதை தாண்டி வந்து நிஃப்டி இறங்குது அப்படின்னா நாளைக்கு மண்டே வந்து என்ன லெவல்ல இறங்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் வந்து 25,200 வந்து ரீச் பண்ணும். 25,200 வந்து மார்க்கெட் ரீச் பண்ணும் டெஃபினட்டா. அப்போ ஒரு புட் விஷயத்த வந்து நம்ம மண்டே வந்து ஃபாலோ பண்ணலாம். மண்டே மார்க்கெட் கேப் டவுன் இல்லாமல் கேப் இல்லாமல் கரெக்டாக ஒரு மிடிலாக ஓப்பன் ஆச்சுனாலோ இல்லை மார்க்கெட் இந்த எக்விலிபிரியம் ஏரியாவில் இந்த ஏரியாவில் வந்து ஓப்பன் ஆனாலோ, அதாவது 25,577 ரேஞ்சோ இல்லை 500 மேலே ஓப்பன் பண்ணாலோ நம்ம ஒரு கிளான்ஸ் வந்து பார்த்துட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு ஒரு க்ளோசிங் வந்து 5 மினிட்ஸில் கிடைச்சிது, பிலோவில் கிடைச்சிதுன்னா தாராளமாக வி கோ ஃபார் அ புட் ஆப்ஷன். ஓகே, ஸோ ஒன்ஸ் வந்து ரிசர்ச் பண்ணிக்கிங்க, உங்களோட அட்வைஸைட்டை இண்டிவிஜுவலாக கேட்டீங்க, நம்மளோட ப்ரீமியம் ஜாயின் பண்ணி ட்ரேட் பண்ணுறதா இருந்தாலும் ட்ரேட் பண்ணுங்க. ஸோ மண்டே நேற்று பார்த்த மார்க்கெட்டுக்கு நமக்கு ட்ரேட் என்ட்ரியே கிடைக்கல. பிகாஸ் அந்த இடத்துக்கே மார்க்கெட் வரல. வந்திருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம வந்து அதுக்கான ப்ராஃபிட் கொடுத்துறோம். அது ஒரு கிளான்ஸ் பார்த்தாச்சு. இன்னைக்கு பார்க்குற மார்க்கெட் என்ன அப்படின்னா, இன்னைக்கு நாளைக்கு மண்டே, அதாவது மண்டே வந்து வரக்கூடிய இன்னும் 2 நாளைக்கு அப்புறம் வரக்கூடிய மார்க்கெட்டை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். புட் ரைட்டர்ஸ் ஓவரால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்குபை பண்ணியிருக்காங்க 25,200 வரைக்கும். நிஃப்டி வந்து ஃபால் டவுன் ஆகிறதுக்கு ஓகே. அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அண்ட் ஆம்பருடைய ஸ்டாக்கை வந்து நம்ம பார்க்கணும். ஓகே, ஆம்பர் ஸ்டாக் வந்து இன்னைக்கு, அதாவது மண்டே பார்க்கறதுக்கு, ஓகே மண்டே பார்க்கறதுக்கு நான் இன்னும் 2 ஸ்டாக் வந்து ஹிண்டால்காவும் சிஐஎல் நினைக்கிறேன். ஐ திங்க் அது என்னன்னு பார்த்துடலாம் ஒரு நிமிஷம். நான் கொடுத்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஹிண்டால்காவும் கைனேஸும் கொடுத்துருந்தேன். எப்போ? நேற்று வியாழக்கிழமை. வெள்ளிக்கிழமை கைனேஸுக்கு என்ட்ரி கிடைக்கல, நிஃப்டிக்கும் என்ட்ரி கிடைக்கல, பட் ஹிண்டால்கோக்கு என்ட்ரி கிடைச்சிது. ஹிண்டால்கோ நான் காமிச்சிடுறேன். ஹிண்டால்கோ எடுத்து பாருங்க. ஹிண்டால்கோ ஆல்மோஸ்ட் வந்து 1:2 ரேஷியோவில் 1:1 நியர் வந்து மார்க்கெட் வந்துட்டு திரும்ப வந்து ஒரு கிளான்ஸ் எஃப்இஜியில் டெஸ்ட் ஆகிருக்கு. ஓகே, எஃப்இஜியில் மார்க்கெட் டெஸ்ட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இங்கேருந்து திரும்ப ஒரு புல் பேக் வந்து எக்விலிபிரியம் ஏரியாவான 890 வந்து ரீச் பண்ணுறதுக்கு ஹிண்டால்கோ சப்போர்ட் பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ கைனேஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரியே கிடைக்கல. கைனேஸ் வந்து என்ட்ரியே கிடைக்கல. என்ட்ரியே கிடைக்கல. நம்ம பிளான் பண்ணது 6,400 பக்கத்தில் பிளான் பண்ணோம், பட் என்ட்ரி அவைலபிளாக இல்லை. ஸோ நிஃப்டியும் இதுவும் அவைலபிளாக இல்லை. ஓகே, இதை ஒரு கிளான்ஸ் பார்த்தாச்சு. ஏன்னா தெரியணும்ல, வீடியோ எதுக்கு பார்க்குறோம், நடக்குதா நடக்கலையா அப்படின்றத நானே காமிக்கணும்ல. காமிச்சேன்னா இன்னும் உங்களுக்கு பெட்டராக இருக்கும், இந்த வீடியோவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு வரக்கூடிய இதில் பார்த்தீங்கன்னா ஆம்பர். ஓகே, ஆம்பருடைய ஸ்டாக் வந்து நாளைக்கு என்ன பண்ணும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஆம்பர் என்டர்பிரைசஸ் இந்தியா லிமிடெட் நான் எடுத்துக்கிறேன்.
ஸோ நாளைக்கு சூப்பரான அதான் நாளைக்கு என் மயில வருது எக்ஸ்ட்ரீம்லி சாரி மண்டே சாட்டர்டே சண்டே மார்க்கெட் லீவு மண்டே. ஓகே, மண்டே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஆம்பர் 2 ப்ரைஸ் வந்து மார்க்கெட் கீழே வந்துருச்சு. இப்போ வால்யூம் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ வால்யூம் கெய்னஸோட பார்க்கும்போது நமக்கு இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வால்யூமோட பல்ஸும் வந்து ப்ரீவியஸ் டேலேருந்து பீக் எடுத்திருக்கு. ஸோ இந்த பீக் எடுத்திருக்கும் போது நமக்கு இங்கே மைனராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எஃப்இஜியும் கிடைச்சிருக்கு. ஆனால் எஃப்இஜி மார்க்கெட் டெஸ்ட் பண்ணலை. பட் இன்ஃப்ரண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸை வந்து பிரேக் பண்ணிட்டு மார்க்கெட் மேலே மூவ் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ரெசிஸ்டன்ஸ்னு நான் வரைஞ்சிடவா? வெயிட், ரெசிஸ்டன்ஸ்னு நான் வரைஞ்சிடறேன். ஓகே, ரெசிஸ்டன்ஸ் ஓகேவா? ஸோ ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணி மார்க்கெட் வந்து 15 மினிட்ஸில் பாடியும் க்ளோசிங் வச்சாச்சு. ஸோ ஆல்ரெடி இந்த விழுந்த மார்க்கெட்டை கேப் ஃபில்லிங் வந்து பண்ணணும் இல்லையா? அப்போ அந்த கேப் ஃபில்லிங் பண்ணுறதுக்கு இந்த எக்யூபிலேரியம் ஏரியா வந்ததாக இருக்கும். 7638 வந்து மார்க்கெட் ரீச் பண்ணும். ஓகேவா? ஸோ அப்போ எல்லாமே நம்ம வரைஞ்சிடலாம். ஆம்பர் பார்த்ததுனால ஆம்பர் வந்து நம்ம திங்கட்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் நீங்கள் மினிமைஸ் பண்ணிவிட்டு, ஸ்டாப் லாஸ் இன்னும் நீங்கள் வந்து மாடரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, இன்னும் எனக்கு சுருக்கி வைக்கணும், இல்லை கரெக்டான ஸ்டாப் லாஸ் வைக்கணும்னா நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ போய் பாருங்கள். ஓகே, ஏடிஆர்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஏடிஆர் ஃபாலோ பண்ணி நீங்கள் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணிங்கன்னா பெஸ்ட் ரிசல்ட்ன்றது கிடைக்கும். கரெக்டான ஸ்டாப் லாஸ் கிடைக்கும். டார்கெட் பார்த்தீங்கன்னா 1:2 ரேஷியோ வந்து நான் வச்சுக்கிறேன். 1:2 ரேஷியோ. ஓகே, ஸோ என்னோட ஏரியா 7743 வந்து மார்க்கெட் ரீச் ஆகிறதுக்கு ஹைலி பாசிபிள். ஆல்மோஸ்ட் ஈக்குவபிலியரியம் ஏரியா. ஸோ முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேப் ஃபில்லிங்லேயே நீங்கள் ப்ராஃபிட்டை புக் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா திங்கட்கிழமை என்ன பிளான் அப்படின்னா பாரதி ஏர்டெல்லையும் பிளான் பண்ணலாம். ஆம்பருக்கு அப்புறம் 3 ஸ்டாக் தான் நம்ம ப்ரிஃபர் பண்ணணும். அதுதான் நல்ல ஸ்டாக்காக இருக்குது, இப்போதைக்கு இல்லை. ஸோ பாரதி ஏர்டெல் நான் எடுத்துக்கிறேன். பாரதி ஏர்டெல் லிமிடெட் என்எஸ்சி உள்ள போயிட்டு, ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம வந்து ட்ரேடை கொடுத்து இதாக இருக்குது, ரிமோட் வாங்கி கொடுத்துட்றேன். பாரதி ஏர்டெல் பொறுத்தவரை நல்ல செல்லிங், வந்து ஹியூஜ் செல்லிங் விழுந்திருக்கு. ஏதாவது ஒரு மேபி இம்பாக்ட் ஏதாவது இருந்ததுன்னா விழுந்திருக்கும், இல்லை ரிசல்ட் பேஸில் ஏதாவது விழுந்திருக்கும். நான் ப்ராப்பர் பார்க்கல. பட் டெக்னிக்கலி பார்க்கும்போது வால்யூமில் பார்க்கும்போதும் ஆல்சோ பாரதி ஏர்டெல் வந்து கிளியரான ஒரு பையிங்கில் இருக்குது. பட் இப்போ டெக்னிக்கலில் பார்க்கும்போது டெக்னிக்கலில் பார்க்குறத வச்சு பார்க்கும்போது நிஃப்டி பாரதி ஏர்டெல் இன்னும் ஃபால் ஆகும். ஸோ அதனால் பாரதி ஏர்டெல்லை ஸ்கிப் பண்ணிடலாம். வால்யூம் மட்டும்தான் கூடியிருக்கு, டெக்னிக்கலில் வந்து கிடைக்கல. பட் ஆம்பர் வந்து நல்ல ஸ்டாக்கு. நம்ம மண்டே ப்ரிஃபர் பண்ணுறதுக்கு நீங்கள் ஆப்ஷனில் பண்ணுறதா இருந்தாலும் ஆம்பர் பெட்டராக. பட் பாரதி ஏர்டெல் கொஞ்சம் டஃப்பு தான். ஒன்ஸ் உங்கள் அட்வைஸர்கிட்ட கேட்டுக்கிட்டு பண்ணுங்கள், நாலேஜ் எடுத்துக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். தட் இஸ் பெட்டர். ஆர்எல்ஸ் நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணி பெட்டரான விஷயத்த கற்றுக்கணும். ஓகே, ஃபைனலாக வந்து நிஃப்டியும் பார்த்தாச்சு. நிஃப்டி முதல்ல பார்த்தாச்சு. மார்க்கெட் வந்து புட் ரைடர்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால 25,200 மார்க்கெட் ரீச் பண்ணும். இது போக பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் எல்லாமே ஓரியன்ட் தான். இதை நம்ம லைவ் வேறு நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். யூடியூப்பில் லைவ் வந்து 9:15 11 o'clock சம்திங் வருவேன். ஸோ அப்போ முடிஞ்ச அளவுக்கு நான் என்னுடைய விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இல்லை என்னால் லைவ் வர முடியலனாலும் நம்ம டீம் வந்து உங்களுக்கு வந்து மெசேஜஸ் கொடுத்துட்ருப்பாங்க. நம்ம ப்ராக்டிஸ் கொடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து உங்களுக்கு கிளாஸ் உங்களுக்கு டிப்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க, பெட்டரான குவாலிட்டியில் கொடுப்பாங்க. ஒன்ஸ் என்கிட்ட கன்சிடர் பண்ணிட்டு தான் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணி ப்ரீமியமில் ஜாயின் பண்ணி சிக்னல்ஸ் வாங்கி ட்ரேட் பண்ணாலும் தாராளமாக ஜாயின் பண்ணலாம். ஓகே, ஹாவ் அ குட் டே. இன்னொரு வீடியோவில் ஆக்சிஜன் ட்ரேடிங்கோட இன்னொரு வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஓகே, ஆக்சிஜன் ட்ரேடிங் அப்படின்றது காரணம் என்னென்னா ட்ரேடிங்கை நுகர்றதுக்கு தான். ஓகே, ட்ரேடிங்ன்றது ரொம்ப சிம்பிள் கான்செப்ட். ட்ரேடிங்ன்றது வந்து ஒரு மேஜிக் கிடையாது, நாலேஜ். ஓகே, மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பை பை. ஹேவ் அ குட் டே. தேங்க்யூ ஸோ மச். குட் நைட்.